சிஸ்டர்ஸும் இலக்கண தமிழ்ல பேசி விட்டு போயிட்டான். நான் மாஸ்டர், என்னுடைய மாஸ்டரோட மலேசியா போயிருந்த காலத்துல தமிழ்ல பேச முடியாது, ரொம்ப வற்புறுத்தினாங்க. நான் தமிழ்ல பேசினப்போ ஒரு அம்மா அங்க இருந்து வந்து, நீங்க என்ன தமிழா பேசுறீங்க, ஏன் எனக்கு தமிழா தான் தோணுது, என்ன ஆத்துல போயிட்டான் இந்த பாப்பார தமிழ் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பாப்பா நான் பிறந்து விட்டேன், என்னோட பாவம் இல்ல, புண்ணியம்னு நாங்க எண்ணுறோம். தமிழ் பேசினா தான் வந்து தமிழன்னாக்க, இந்துக்களுக்கு எத்தனை பேருக்கு இந்து மதம்னா தெரியாது, ஹிந்தி பேசுறவனுக்கு ஹிந்தி தெரியாது. எந்த மொழியில நம்ம பிறக்கிறோமோ அந்த மொழியில நம்மளுக்கு ஒரு புலமை வருதில்லை, படிச்சாதான் வரும். இப்ப நாட்டு புறத்தான் இருக்கான், நான் பேசுற மாதிரி தான் அவனும் தமிழ் பேசும். நேற்றுக்கு தான் யாரோ சொன்னா எனக்கு தமிழ்ல பேச சொல்லி, நான் ரொம்ப சங்கோச்சப்பட்டேன். அப்ப அவர் சொன்னார், சார் உங்களை மாதிரி தான் பெரியார் பேசினார், யோ ஐயா அப்படிங்கிறான். அதுவே அண்ணாதுரை ரொம்ப இலக்கண தமிழ்ல போட்டு இந்த அடக்க மொழி இழக்க மொழி எல்லாம் போட்டு பேசி அவருக்கு அவ்வளவு பெருமை கிடையாது. இன்னைக்கு இருக்கிற நம்ம சூழ்நிலையில எல்லாருக்கும் புரிய முடியாத ஒரு தமிழ் பேசுறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி. சில தடவை எனக்கே புரியாது, நான் தமிழ்ல சொல்லிவிடுவேன். என் சம்சாரம் கேட்கும், அந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி தெரியும், எந்த வார்த்தை, வாய்ப்புன்னு சொன்னங்களே உங்களுக்கு எப்படி தெரியும். எனக்கு வாய்ப்புன்னா நிஜமா என்னன்னு தெரியாது ரொம்ப நாளைக்கு. அப்புறம் என் ஒய்ஃப் தான் அதை எடுத்து சொன்னா, வாய்ப்புன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சந்தர்ப்பம், எங்கேயானு காதல கேட்டுப்படுறோம், நம்ம அதை உபயோகப்படுத்தணும், வாய்ப்பு கிட்டும். ஒரு காலத்துல இதுல சிலான்ல இருந்து ஒரு பையன் எங்க காலத்துல ஒரு 4-5 மாசம் வந்திருந்தான். சாப்பாடு போட்டே காணும், காணும்னா போதும்னு அர்த்தம் யாழ்ப்பாண தமிழ்ல. இயலாது இதெல்லாம் அவன்கிட்ட கத்துக்கிட்ட 4 மொழிகள் வார்த்தைகள். இப்போ சிஸ்டர்கள் பேசினத்திலிருந்து ஒரு பெரிய என்னன்னு சொல்றது, ஒரு வருத்தத்துக்கு உரிய ஒரு கருத்து, மனதையே கொஞ்சம் நமக்கு கஷ்டப்படுத்த முடியாத கருத்து என்னன்னா, இது எல்லா மதங்களுக்கும் சேர்ந்ததுதான். இந்த மதத்துல இருக்கு அந்த மதத்துல இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. என் மதத்தின் கடவுள் தான் கடவுள் அப்படின்னு சொல்ற ஒரு இதுக்கு பாருங்க. என்னுடைய ஒரு அனுபவத்துல எல்லா பாவங்களுக்கும் மீறிய பாவம் ஒண்ணு இருக்குன்னா இதுதான் பாவம். இந்த மதத்தின் கடவுளை தவிர வேறு கடவுள் கிடையாது, இது இந்த மதத்துக்கு வெளியே கடவுள் கிடையாது. இது கிறிஸ்துவ மதத்திலும் சொல்றது, இஸ்லாமிய மதத்திலும் சொல்றாங்க, பல மதங்கள்ல இருக்கு. இதுக்கு விரோதமா இந்து மதத்துல பார்த்தாங்கன்னா எல்லாம் கடவுள் தான். இந்த 2 விபரீதத்துக்கு நடுவில் நம்ம மாட்டி முடிக்கிறோம். கிறிஸ்துவனா போனவங்க கிறிஸ்துவன் சர்ச்சில் தான் அவனுக்கு சாவம் கொடுப்பான், அந்த அடக்கலம் கூட அங்கதான், அங்க அந்த பூமியில அவன் அடக்கலம் பண்ணாதான் அவனுக்கு வந்து முக்தி அடைவான்னு ஒரு கருத்து. ஒரு தடவை நான் வந்து இதே திருச்சியில இருந்து மதுரைக்கு போயிட்டு இருக்கேன், ஆகாஷ விமானத்துல. என் பக்கத்துல ஒரு ஃபாதர், மதுரையிலிருந்து ஒரு 60 கிலோமீட்டர் கன்னட கொடைக்கானல் ரோட்ல ஏதோ ஒரு கான்வென்ட்டோ ஒரு தியாலஜிக்கல் செமினரி ஏதோ இருக்கு, அதை சேர்ந்தவர் அவர். நான் வந்து பதஞ்சலியினுடைய யோக சூத்திரத்தை வச்சு படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப உற்சாகமா ஊக்கமா கான்சென்ட்ரேஷனோட படிச்சுட்டு இருக்கிற போது அவர் என் தோல்ல எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தார் பக்கத்துல உட்காந்து. எனக்கு நான் படிக்கச்சே இன்னொருத்தர் இப்படி தோளால பார்த்தா பிடிக்காது, என்னடா இடைஞ்சலா போச்சு. ஆனா ஃபாதர் எனக்கு வந்து எஜுகேஷன் ஜபல்பூர்ல ஒரு 10 வருஷங்களுக்கு ஒரு ப்ராட்டஸ்டன்ட் ஸ்கூல்ல படிச்சவன் தான், அதாவது கிரைஸ்ட் சர்ச் பாய்ஸ் ஸ்கூல். நான் வந்து சர்ச்சுக்கு 10 வருஷமும் போயிருக்கேன். அங்க கம்பல்சரி ஞாயிற்றுக்கிழமை போய் அங்க பாடணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது அங்க வந்து சாம் நம்பர் 144 உண்டு, லவ்லி ஷெப்பர்ட் ஆஃப் தை ஷீப் அப்படின்னு ஒரு சாம். அதை நான் வந்து பள்ளிக்கூடத்துல இந்த வீட்டுக்கு சைக்கிள்ல போச்சு கூட நான் விசில் அடிச்சுட்டு போவேன். இதை கேட்டுட்டு எங்க அப்பா சொல்லுவார், மடையா கிறிஸ்துவனா போய் தொலையாத. நான் சொல்றது கிறிஸ்துவனா போக முடியாது, ஏன்னா கிறிஸ்துவனா பிறக்கல. எந்த மதத்துல பிறந்திருக்கோமோ அந்த மதத்துக்குள்ள இருந்துட்டு தான் நம்ம அந்த மதத்தை மீறி போய் ஆன்மீக பாடுறதுல ஆன்மீக மார்க்கத்துல முன்னேற்றம் அடையறதுக்கு ஒரு வாய்ப்பு. குடிசையில பிறந்தவங்க குடிசையில வாழ்ந்து குடிசையில இருந்து பங்களாக்கு போனான்.
குடிசையை விட்டு போயிட்டான்னா அவன் வந்து அடுத்த நிமிஷம் இல்லாம போயிடலாம். எதை விட்டு நம்ம ஓட முடியாது. எதுக்கு சொல்றேன், இந்த கிறிஸ்துவ மதத்தோட எனக்கு ரொம்ப ஆழ்ந்த சம்பந்தம் சின்ன வயசுல இருந்தே. அந்த காலத்துல வந்து கிரைஸ்ட் சர்ச் பாய்ஸ் ஸ்கூல் இந்த வீவர் அண்டர் தி இது இந்த நாக்பூர்ல டயோசிஸ் நாக்பூர் அடிபட்டது. சீனியர் கேம்பிரிட்ஜ் பரீட்சை படிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு காஸ்பல் ஆஃப் சென்ட் மார்க் படிச்சு அந்த பரீட்சை அந்த காஸ்பல் ஒரு பரீட்சை எழுதி அது சீமைக்கு போய் திருத்தி அதுல பாஸ் பண்ணா தான் நான் பரீட்சைக்கு போகலாம், மெயின் பரீட்சைக்கு. அப்பெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கோபம் கூட வரும், என்னடா இது கட்டுப்படுத்துறாங்க, நம்மளை கன்வெர்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி செய்யறாங்க தடி பசங்க, இந்த மாதிரி இடம்லாம் தோணும். ஆனா இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு கிறிஸ்துவ மதத்தை பத்தி ஒரு 10 வருஷம் நன்னா ஊக்கமா நீங்களாம் ஹிஸ்டரி ஜாகிரபி படிக்கிற மாதிரி நான் கிறிஸ்டியானிட்டியை படிச்சிருக்கேன். ப்ராட்டஸ்டன்ட் வியூ பாயிண்ட்ல இருந்து கேத்தலிக் வியூ பாயிண்ட் எனக்கு தெரியாது. அதே மாதிரி ஒரு இஸ்லாமியர் பையன் என்னோட கூட படிச்சான். அவன் சொன்னா அல்லாஹ் விட வேற ஒண்ணும் கிடையாது, அல்லாஹு அக்பர். அடப்போடா பிரம்மாவை விட்டுவிட்ட நீ சிவனை விட்டுவிட்ட. இந்த தர்க்கத்துக்காக அவன் தேர்ந்து ஒரு இது குர்ஆன் ஷரீஃபை வாங்கி மேற்பார்வை. இஸ்லாமிய மதத்தை பத்தி ஒரு அளவுக்கு எனக்கு நன்னா, இஸ்லாமியர்கள் விடவே கொஞ்சம் நன்னா தெரியும். நான் சொல்றதுக்கு எனக்கு ஒரு தைரியம் உண்டு. இதெல்லாம் பின்காலத்துல மாஸ்டர் சரணத்தை நான் அடைஞ்சப்புறம் எனக்கு வந்து என்னோட இன்னைக்கு நடக்கிற தொழில உதவுன்னு அன்னைக்கு தெரியாது. இது ஒரு கருத்து. இன்னைக்கு நமக்கு வந்து நல்லதா தோன்றது நாளைக்கு கெடுதலா இருக்கலாம். இன்னைக்கு கெடுதலா தோன்றது நாளைக்கு நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு அஸ்தவாரமா போய் எதிர்காலத்துக்காக ஒரு அதுல ஒரு விமானத்தை சொல்லுவாங்க இந்தியில, ஒரு கட்டடம் கட்டுறதுக்கான ஒரு அஸ்திவாரமா இருக்கலாம். இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு எதுக்கு அஸ்திவாரமாக போறது, வளர்மையா தாழ இறங்குறதுக்கா, இது யாருக்கும் தெரியாது. அதனால இந்த பல மதங்களை படிச்சு எல்லா மதத்திலும் இருக்கிற ஒரு ஒரே கருத்து என்னன்னா கடவுள்னு ஒண்ணு இருக்கு. அவனுக்கு இருக்கான்னு சொல்றதா, அது இருக்குன்னு சொல்றதா, இதுக்கெல்லாம் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. சில ரிலிஜன்ஸ்ல அது இட்ன்றாங்க, ஹீன்றாங்க. இப்ப தற்காலிகத்துல இந்த சின்ன பெண்மணிகள் எல்லாம் காலேஜில் படிச்சுட்டு மேல் ஷாவினிசம் அப்படின்பா. கடவுள் ஏன் ஹீயா இருக்கணும், ஒய் நாட் ஷீ அப்படின்னு, காட் கேனாட் பி ஷீ, இது ஒரு தர்க்கம். நோ யூ ஆர் மேல் ஷாவினிஸ்ட். அவ இன்னும் கொஞ்சம் வல்கராவே மேல் ஷாவினிஸ்ட் பிக்பா, எம்சிபி. இது ரொம்ப நாளா எனக்கு தெரியாது. என்னோட ரொம்ப க்ளோஸா பழைய ஒரு பெண் என்ன எம்சிபி எனக்கு புரியாது. எனக்கு எம்சிபி தான் என்னன்னு தெரியாது. அவன் நம்ப மாட்டான் அந்த பெண்ணு. கடைசியில் ஒரு நாள் ரொம்ப காதல ரொம்ப இதுவா சங்கோச்சப்பட்டு மேல் ஷாவினிஸ்ட் பிக் அடப்பாவின்னு நம்மள கூட பண்ணின்னு சொல்றதுக்கு ஒரு பெண்ணு இருக்கா. சோ இந்த படிச்சத்துல என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன ஏற்பட்டதுன்னா, கடவுள் டெஃபினட்டா இருக்க, ஒரு பரம்பொருள்ன்றது இருக்கு. அதுக்கு பேர் கிடையாது. நீங்க ஜூயிஷ் மதத்தை படிச்சங்கன்னா தி நேம்லெஸ் ஒன் அப்படின்றாங்க. அதுக்கு பேர் கொடுக்க முடியாது, பேர் கிடையாது. இந்து மதத்துக்கு வந்தாங்கன்னா பேர் கிடையாது, ரூபம் கிடையாது, குணாதிசயங்கள் கிடையாது. கிறிஸ்துவ மதத்திலையும் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் லார்ட் என்ன சொல்றார், ஃபாதர் இன் ஹெவன் தான் சொல்றாரு, அவருக்கு பேர் கிடையாது. சோ இந்த பேர் இல்லாத, ரூபம் இல்லாத, குணம் இல்லாத கடவுளை வச்சுட்டு இந்த மதங்கள்ல அவருக்கு ஒரு பேரை கொடுத்து, ரூபத்தை கொடுத்து, குணத்தை கொடுத்து நம்மள ஏமாத்துறா அப்படின்றது எனக்கு ஒரு முதல் நம்பிக்கை. இது எப்படி ஏமாத்துறா, இத வந்து இந்து மதத்தை பத்தி நீங்க கொஞ்சம் ஒரு ஆராய்ச்சி முறையில படிச்சு பார்த்தங்கன்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்ன அப்பதான் இந்த புத்த மதம் பிரிஞ்சுது, ஜெயின மதம் பிரிஞ்சுது, நம்ம கோவில்கள் ஆரம்பிச்சது அப்பதான். அதுக்கு முன்ன கோவிலும் கிடையாது, சர்ச்சும் கிடையாது, மாஸ்கும் கிடையாது. மாஸ்க் இப்பெல்லாம் 9th செஞ்சுரிக்கு அப்புறம் வந்தது. சர்ச் அதுக்கு ஒரு 900 இயர்ஸ்க்கு முன்ன வந்தது. நான் இந்த மாதிரி மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ஒரே ஒரு கேள்வி கேட்கறது, கிரைஸ்ட் கிறிஸ்துவானா? இருந்திருக்க முடியாது. ஏன்னா அவர் ஜூவா பிறந்தவர். எப்போ வந்து ஒரு கிரைஸ்ட் கிறிஸ்டியனா ஆகாம கடவுளை அடையலாமோ நான் ஏன் கிறிஸ்துவன் ஆக வேண்டும்? புத்தா புத்திஸ்ட் சொல்ல முடியுமா? இருந்திருக்க முடியாது. ஏன்னா புத்தருக்கு அப்புறம் தான் பௌத்த மதமே ஏற்பட்டு, அவரை ஏற்படுத்தினத. இது எப்படின்னா கல்கிட்ட போய் இந்த புத்தகத்தை படிச்சாக்கலாம் சார், நான் எழுதுனதுன்னா படிச்சு பாருங்க சார், நீங்க எழுதிருந்தா கூட அப்படின்ற மாதிரி இருக்கு.
புத்தா புத்திஸ்டா இருந்திருக்க முடியாது. முகமது நபி முசல்மானா இருந்திருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு அப்புறம் தான் முசல்மானே. அவர் உண்டாக்கிய ஒரு மதத்தை அவர் மதத்தை உண்டாக்கல, ஒரு சிஸ்டம் ஆஃப் நாலேஜ், சிஸ்டம் ஆஃப் பிராக்டிஸ் உருவாக்கினார். அது அவருக்கு அப்புறம் வந்தவங்க அது ஒரு மதமா அதை குறுக்கி நெருக்கடி பண்ணி இதுதான் மதம், இதுதான் சத்தியம், இதில் இல்லாதவன் காஃபிர் அப்படின்னாங்க. கிறிஸ்துவ மதத்துல கிரைஸ்ட சொன்ன போதனை எல்லாம் வச்சுட்டு அதை ஒரு சர்ச்சா குறுக்கி நெருக்கி நெருக்கடி பண்ணி சிறைச்சாலையில் அடைக்கிற மாதிரி நம்மள அடைச்சு இந்த மதத்துல இருக்கிறவன் இவனை வணங்கினால்தான் உனக்கு முக்தின்னு அவங்க சொன்னாங்க. சோ விடுதலை கொடுக்கறதுக்கு பதிலாக சிறைச்சாலையில் அடைச்சு நம்மளை ஏமாத்திட்டு வருது எல்லா மதமுமே. இத மதத்து வேறுபாடு, எனக்கு ஒரு மதம் உங்களுக்கு ஒரு மதம், தன் மதத்தை பத்தி நல்லா பேசுறான் பிறர் மதத்தை பத்தி இதுமா சொல்றான்னு சொல்றதுக்கு இதுல வாய்ப்பே கிடையாது. எப்படி நம்ம வீடு 4 ஜன்னலை அடிச்சு 4 கதவை அடிச்சோம்னா நமக்கு சிறைச்சாலை நம்மளே உண்டாக்கிய சிறைச்சல் ஆயிடும். நான் எல்லாத்தையும் சொல்றது, வெளியில இருந்து உள்ள வராதுன்னு நீ கதவை சாத்திட்டானா நீயும் உள்ள இருந்து வெளியில போக முடியாது. எந்த கதவு வெளியில இருக்கிறவன அடிச்சு வைக்கிறதோ அதே கதவு நம்மளையும் உள்ள பிரிசனர் ஆக்கி விட்டுவிடும். சோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, மாஸ்டர் ஆதியில ஒரு பையன் வந்தான், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன். மாஸ்டர் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்கேன் எங்க மதத்துல, நான் தட்டினா திறப்பங்களா? மாஸ்டர் சொன்னார், அப்பா என்னுடைய இந்த அரண்மனையில கதவே கிடையாது, நீ எதை தட்டுவேன்னு கேட்ட. கதவில்லாத வீடு, கதவு இல்லைன்னா எப்படி யார் வேணா வரலாமே? உங்க மதத்துல நான் பார்த்திருக்கேன், அடிக்கடி வெளியில போச்சே இந்த சர்ச்சு மேல எல்லாம் ஏசு கிறிஸ்துவனுடைய ஒரு இது மூர்த்தி பண்ணி வைக்கிறீங்களே, கையை தூக்கி கம் ஆல் அண்ட் டுமின்றாரு, அப்புறம் அர்த்தம் என்னன்னு? உங்க மதத்துல கிறிஸ்துவ மதம் சொல்றத நான் தான் அதையும் சொல்றேன். இப்ப கம் ஆல் அண்ட் டுமின் சொல்லிவிட்டு கதவை சாத்துனா எப்படி? எல்லோரும் அழைக்கப்படுகிறார்கள் உணவு மேலே அப்படி சொல்லிவிட்டு டிக்கெட் கொண்டாங்கன்னா அர்த்தமே இல்லை. அப்ப சொல்றதுக்கும் செயலுக்கும் வேறுபாடு ஏற்பட்டு விடுறது. இதுக்குதான் ஹிப்போக்ரசின்னு ஒரு பேர் ஆங்கிலத்துல. வான்னு சொல்லிவிட்டு கிட்ட வந்தப்பறம் வராது என்னாக்க, ஏன்பா நானும் கிறிஸ்துவன் ஆகிறேன் வாயன் அப்படின்னு கூப்பிட்டு இப்ப உனக்கு பேப்டிசம் பண்ணணும், உன்னை பேரை மாத்தணும், நான் கொடுக்கற ஆடை அணையணும் அப்படின்னாக்கா அது அர்த்தமே இல்லையா? நான் எப்படி இருக்கேனோ அப்படியே ஏத்துக்கிறதுக்கு நீ தயாரா? அது மதம், அது கடவுள், அது அனுகிரகம், அது கிருபை, அது கருணை. நான் சொல்ற சட்டத்துக்கு விரோதமா நீ போனியானா உனக்கு நரகம். அதை வணங்கி சொல்லியானா உனக்கு சொல்லியானா உனக்கு முக்தி சொல்ற மதத்துல சத்தியம் கிடையாது. அது எந்த மதமா வேணா இருக்கட்டும். இப்ப நம்மளுடைய இந்த மதம் இல்லாத மதம் இது சஹஜ் மார்க்கம். ரொம்ப பேருக்கு இதுல ஒரு மதம் மாதிரி ஆயிடுமோன்னு ஒரு பயம் கூட இருக்கு. ஏன்னா ஒரு குரு, 2 குரு, 3 குரு, இப்ப எப்படி ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் லார்டு ஏற்படுத்தினது ஒரு மதமா போய் இன்னைக்கு எல்லாம் தத்தடிச்சுட்டு இருக்கா. கிரைஸ்தவ சர்ச்சில் இருக்கிறவாளுக்கு யாருக்கு அமைதி கிடையாது. யூரோப்லயும் பார்த்திருக்கேன், அமெரிக்காலையும் பார்த்திருக்கேன். 100 கணக்கில் சர்ச்சை விட்டு வெளில வந்தவா இருக்கா. நானும் மிஸ்டர் துரைன்னு நம்ம டெல்லி பிரிசப்டர், அவர் கிறிஸ்தவ மதத்துல பிறந்து வந்தான். ஒரு நாள் ரொம்ப நீண்ட காலத்துக்கு இதை பத்தி பேசிட்டு வந்தோம். என்ன சார் சர்ச்சு இப்படி போயிட்டு இருக்க? ஏன்னா எனக்கு சர்ச்சில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. என்ன இருந்தாலும் அது ஒரு கோவில், கடவுளை வணங்கக்கூடிய பக்கம் சிவன் கோவில், விஷ்ணு கோவில், இந்த மாதிரி இருக்கிறதுல அது ஒரு இயேசு கிறிஸ்துவ ஏற்படுத்துற ஒரு கோவில். நானே இட்டாலியில இருந்த காலத்துல ஒரு 6 மாச காலம் எப்ப எனக்கு மனசுல ஒரு விதமான பயமோ இல்ல ஒரு சஞ்சல நிலைமை ஏற்பட்டாலும் அங்க பக்கத்துல ஒரு பெரிய கேத்தீட்ரல் டுவோமோன்னு பேரு மிலான்ல, ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் கேத்தீட்ரல்ஸ் இன் தி வேர்ல்ட், அதுல போய் நான் பிரேயர் பண்ணி உட்கார்ந்து. எனக்கு இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியாது. ஏன்பா இந்துவா பிறந்து பாப்பானா பிறந்து நீ என்னமா சர்ச்சில் போய் பிரேயர் பண்றேன்னா ஏன் பண்ணக்கூடாது? இப்ப சமீபத்தில் ஒரு 6 நாளைக்கு முன்ன எனக்கு மும்பாயில் ஒரு சின்ன பெண்ணு, 16 வயசு பெண்ணு, சஹஜ் மார்க்கம் தொடங்கி 3 மாசம் ஆச்சு. அவள்கிட்ட இருந்து ஒரு கடிதம், டியர் மாஸ்டர் அப்படின்னு ஆங்கிலத்தை எழுதிவிட்டு, எங்க அப்பா இதை விரோதப்படுத்துறாரு, எங்க அம்மா இதுக்கு எங்க போறேன்றாரு, யாரோட ஓடி போயிட போறேன்னு பயப்படுறா. நான் டாய்லெட்ல உட்காந்து மெடிடேஷன் பண்றேன், இது ரைட்டா? டாய்லெட்ல கடவுள் இல்லையா அப்படின்னு ஒரு பிரச்சனை.
எனக்கு வந்து மாஸ்டரை நான் அங்கேயும் உணர்றேன். மாஸ்டர் டாய்லெட்ல இல்லாம இருக்க முடியுமா? டாய்லெட் நமக்கு டாய்லெட், ஆண்டவனுக்கு டாய்லெட் ஏது, ஆண்டவனுக்கு சமையல் அறை ஏது, ஆண்டவனுக்கு சர்ச் ஏது, ஆண்டவனுக்கு கோவில் ஏது? இத மனுஷனா பிறந்து நம்ம மூட பக்தியினால ஒரு இடத்துல கடவுளை வச்சு இதுதான் கடவுள், வேற எங்கும் கடவுள் கிடையாது அப்படின்னு நம்ம அங்க போய் ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ புதன்கிழமையோ சனிக்கிழமையோ வருஷத்துல ஒரு தான் 40 நாள் இருந்துட்டு சபரிமலை போறவங்க இருக்காங்க. அந்த 40 நாள் இவங்க வந்து ஒரு அளவுக்கு ஒரு கட்டுப்பாடுல இருந்துட்டு திரும்பி வந்தான்னா மிருகமா மாறி போறாங்க. அந்த 40 நாள்ல செய்யாதது அத்தனையும் மறுபடியும் ஒரு புது ஆவலோடு, ஒரு புது உணர்ச்சியோடு, ஒரு புது வேகத்தோடு செய்யறாங்க. இது என்ன கடவுள் பக்தி? இது என்ன கடவுள் நம்பிக்கை? இது என்ன கடவுள் வணக்கம்? இதுல எங்க போய் சேர்றதாக அவ என்றா. அதனால கடவுள்னாக்க சுவாசம் மாதிரி ஆகணும். வருஷத்துக்கு ஒரு தரம் கடவுளை போய் வணங்கிவிட்டு பாக்கி இருக்கிற 316 நாள் நம்ம என்ன வேணா ஆட்டம் ஆடுறதுன்றது அது பக்தி இல்ல, மார்க்கம் இல்ல, மதம் இல்ல, கடவுளும் கிடையாது. ஒவ்வொரு க்ஷணமும் அதாவது இந்த மனசு அடிச்சுக்கிறது வந்து டப் 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 டப், அந்த ஒவ்வொரு டப் டப்லயும் கடவுளை நம்ம அடக்கி சுவாசத்தோடு அவர் உள்ள விட்டு சுவாசத்தோடு அவர் உள்ள ஏற்றி எவன் அந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தக்கூடுமோ அவனை பக்தன்னு சொல்லலாம். நம்மளுக்கு ரொம்ப சௌரியமா போச்சு. இப்ப கேத்தலிக் பிரீஸ்டுக்கு கேத்தலிக் சர்ச்சில் வெள்ளிக்கிழமையோ ஒரு நாள் போய் கன்ஃபெஷன் பண்ணி விடுறான். செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஒரு கன்ஃபெஷன், அது ஒரு புது புஸ்தகத்தை அப்புறம் எடுத்து மறுபடியும் அந்த வாரத்து பாவத்தை அதில் எழுதி இன்னொரு கன்ஃபெஷன், கன்ஃபெஷன் டு கன்ஃபெஷன் டு கன்ஃபெஷன் ஒரு வாழ்க்கை நடத்தி வருது. நம்ம என்ன பண்றோம்? இப்போ 2 தேங்காயை உடைச்சு சாமியை மன்னிச்சு போடு, நான் இந்த பாவத்தை பண்ணேன் அந்த பாவத்தை பண்ணேன்னு நம்ம எழுறோம். பாவத்தை செய்யாம நிறுத்த முடியாத இன்னும் ஒரு மதத்துல ஒரு சக்தி வரல. செஞ்ச பிறகு நீ மன்னித்து விடுவேன், ஐ forgive you சொல்றதுக்கு நமக்கு தேவையில்லை. மதத்திலேயோ ஒரு மார்க்கத்திலேயோ ஒரு திறமை இருக்கு, ஒரு சக்தி இருக்கு. அதை பழங்கினாக்கா அதை கைப்பிடிச்சாக்கா நம்ம முன்னேறோம்ன்றதுக்கு ஒரு அறிகுறி என்னன்னா பிச்சை கேட்கறதுக்கு நம்ம கடவுள்கிட்ட போக தேவையில்லைங்க. முக்திக்கா இருக்கட்டும், பாபத்துல இருந்து விமோச்சனத்துக்கா இருக்கும். ஏன் நான் பாபி இல்லை? எவன் சொன்னா நான் பாபின்னு? நேத்திக்கு ஒருத்தர் அவருடைய பேச்சுல நான் மிருகமா இருந்தேன் எனக்கு மனிதனா மாறிவிட்டேன். எனக்கு கோபம் வந்து எல்லாரும் பாராட்டி இருப்பா, ஆஹா சகஜ மார்க்கம் பாரு, மிருகத்தைய மனிதனாக்கி விட்டு. சி, எவன் மிருகன் எவன் மனிதன்? உள்ளே இருக்கிற ஆத்மா மனிதனை சேர்ந்ததா மிருகத்தை சேர்ந்ததா? மிருகன் மாதிரி நடந்து கொண்டிருந்தேன், இந்த மனிதன் மாதிரி நடிக்கிறேன், நாளைக்கு கடவுள் மாதிரி நடிப்பேன்னாக்கா அது வேற விஷயம். எல்லாம் நாட்டியம் நாடகம். நான் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடையாது. நான் மிருகம் சொல்றதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடையாது. மிருகம் எப்படி வாழ்றது நமக்கு தெரியாது. மிருகத்தினுடைய உணர்ச்சியில சத்தியமான உணர்ச்சி எது? எவன் நான் இருந்தவன். நாய் கொலைக்கிறது ஏன் கொலைக்கிறது நமக்கு என்ன தெரியுது? அது என்ன சொல்றது நமக்கு யாருக்கான்னு தெரியுமா? சும்மாவான பாவம் மிருகத்தை நம்ம தூஷித்து பாரு மிருகம் மாதிரி இருக்கான்னாக்க மிருகத்துக்கு இன்சல்ட் பண்றோம் நம்ம. ஆமா, மிருகத்தை பத்தி நமக்கு என்ன தெரியும்? மிருகத்தை பத்தி தெரிஞ்சுட்டு மிருகம் நிஜமாவே அது கொடுமை தீமை இதுல எல்லாம் ஈடுபட்டதுனாக்கா இவன் மிருகம் மாதிரி இருக்கா நமக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சப்போஸ் பஞ்சதந்திர மாதிரி அந்த மிருகங்களுக்கு இன்னைக்கு வந்து குரல் வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து விட்டு அது சொல்ல, என்னடா இவன் மடையான் உளறான், மிருகமா நான் மிருகமா நீ மிருகமான்னு கேட்கும். நமக்கு எதுக்குமே ஒரு அதிகாரம் கிடையாது, ஒரு வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் சும்மா நம்ம சொல்லிட்டு பொய்ப்பத்தலாட்டத்தில் ஈடுபட்டு நான் மகான் நான் பக்தன்னு சொல்லிட்டு மாற இது பண்ணி டக்கு அடிச்சுட்டு சுத்திட்டோம். அதனால நான் மிருகம் இல்லை, நான் மனிதனும் இல்லை, நான் கடவுளும் இல்லை. இந்த சத்தியத்தை பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். நீ என்னடான்னு கேட்டா எனக்கே தெரியாது. நான் அப்போ அன்னைக்கு அப்படி இருந்தேன், அதற்கு முன் அப்படி இருந்தேன், அதற்கு முன் அப்படி இருந்தேன், இன்னைக்கு இப்படி இருக்கேன், நாளைக்கு என்னவா இருப்பேனோ எனக்கே தெரியாது. ஏன்னா பரம்பொருளுக்கு ரூபம் ஏது? இப்போ மனுஷனுடைய ஹிருதயத்துல அந்த பரம்பொருளுடைய ஒரு அம்சம் ஒரு சின்ன தீபத்தினுடைய ரூபத்தில் இருக்குன்னாக்க வேதத்துல சொல்ற மாதிரி அதை வந்து நீங்க எப்படி கிளாசிஃபை பண்ண முடியும்? எந்த இனத்தோட சேர்க்க முடியும்? எதுல இருந்து விளக்க முடியும்? கடவுள் இல்லாத பொருள் உண்டா? எங்கும் இருப்பவர், எதிலும் இருப்பவர், தூணிலும் இருப்பவர், துரும்பிலும் இருப்பவர் சொல்லிவிட்டு மிருகத்துல கடவுள் இல்லையா? கல்லுல கடவுள் இல்லையா?
மலத்துல கடவுள் இல்லையா? ஒரு சிறுவன் ஒரு பெரிய மகான் ஒரு குருட்டு போய் நான் உங்களுடைய சீடன் ஆகணும்னு வேண்டின்றானா. அவர் சொன்னார், குரு தட்சிணை வேணும் எனக்கு கொடுத்தியா? கொடுக்கறியா? கொடுக்கறேன் சாமி, என்ன வேணும்? இந்த உலகத்திலேயே எல்லாரும் வெறுக்க முடியாத ஒரு இது சாதனம், லோவஸ்ட் ஆஃப் தி லோ, வர்ஸ்ட் ஆஃப் தி வர்ஸ்ட் கொண்டு வா, அது கொண்டு வந்த அப்புறம் ஒன்னு ஏத்துக்கிறேன். இவன் ஒரு ஊரா சுத்துறான். இதை பார்த்தா இது ரொம்ப மோசமா இருக்கு, அதுக்கு அடுத்தது அது மோசமா இருக்கு, அதுக்கு அடுத்து அது மோசமா. 3 ஆண்டு காலம் இந்த மாதிரி போயிடுச்சு. இவனுக்கு ஒரு அளவுக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டு, என்னைக்கான முடியுமா காரியம் இது, வர்ஸ்ட் திங் இன் தி வேர்ல்ட், நான் எங்க தவற முடியும் அப்படின்னு உட்கார்ந்து ஒன்னா கக்கஸ்ல உட்கார்ந்து இருக்கச்சே, ஆஹா இதுதான் என்ன. இதை தொடறதுக்கு யாரும் விரும்புறது இல்ல, பாக்கிறதுக்கு யாரும் விரும்புறது இல்ல, கையில் எடுக்கிறதுக்கு யாரும் விரும்புறது இல்ல. அசிங்கம். கை நீட்டி அதை எடுக்க போனான் மலத்தை, நில் அப்படின்னு அதுல குரல் வந்துதான். இவனுக்கு அதிர்ச்சி. என்ன அப்படின்னு கேட்டான். என்னத்துக்காக எடுத்துன்னு போறேன், எங்க எடுத்துன்னு போறேன்? இல்ல இல்ல, குரு பகவான் சொல்லியிருக்க, குரு தட்சிணையா வர்ஸ்ட் திங் இந்த வேர்ல்டு கொண்டான்னு, நீதான் வர்ஸ்ட்னு தோணித்து எடுத்துன்னு போறதுக்கு அனுமதி உண்டான். சிறுபையா சிந்தித்து பார், நேத்திக்கு நான் பாதாம் அல்வா இருந்தேன், மைசூர் பாகா இருந்தேன், என்ன வெளியோதரை துத்தியோனமா இருந்தேன். நீ தொட்ட உன்னுடைய ஸ்பர்ஷம் அடைஞ்சு நான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டேன். இப்போ வர்ஸ்ட் திங் இந்த வேர்ல்டு எதுன்னு நீயே யோசித்து பாருங்க. அப்பதான் அவனுக்கு ஞானோதயம் ஆச்சு. அப்படியே கையை கழுவிண்டான், குருபிரான்ட்ட போய் காலி கையோட போய் சரணடைஞ்சான். எங்கப்பா என் குரு தட்சிணர்? அடியேன் வந்திருக்கேன் சுவாமி. அதனால நம்ம விரலை சுட்டி காட்டி இது 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 சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, வாய்ப்பு கிடையாது, அதுல சத்தியமும் கிடையாது. என்னை விட விழுந்தவன் தாழ்ந்தவன் எதுவும் கிடையாது. நம்ம ஒரு நிஜமாவே ஒரு இல்ல கில்ட் இருக்கக்கூடாது, ஒரு உணர்ச்சி. அப்போ நான் நம்ம சொல்லிட்டு பெருமைப்பட மாட்டோம். அப்ப நான் என்ன, மலமா மூத்திரமா கல்லா பாஷாணமா மோட்சமா? எதுவும் இல்லை. அவன் என்ன விரும்புறானோ அது. அப்பதான் சரண்டருக்கு ஒரு சத்தியம் ஒரு ஏற்படுது. சரண்டர்னா என்ன? ஒண்ணுமில்லாத ஒரு பொருள், ஒரு வஸ்துவை அவன் விரும்பினால் எதவானா ஆக்கலாம், தன் நிலைமைக்கே கொண்டு தன் பக்கத்தில் சிம்மாசனத்தில் அவன் அமரச் செய்யலாம். இதுதான் சரண்டர். அது கிடைச்சாலும் நமக்கு ஒரு அதிர்ச்சி, ஒரு ஆச்சரியம், ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை ஏற்படக்கூடாது. இப்படி இருந்தாலும் அதே மாதிரி. ஏன்னால் ஆண்டவனுடைய ஒரு இந்த சிருஷ்டியில தாழ்ந்தது உயர்ந்ததுன்னு எதுவுமே கிடையாது. எனக்கு ஆதி காலத்துல என் மாஸ்டரோட சம்பந்தம் ஏற்பட்டு நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல ஒரு பெரிய ஒரு விஷன் வாங்க, ஒரு காட்சி, ஞானத்தில் உட்கார்ந்துட்டு ஒரு காட்சி. என்னடான்னா, லட்சக்கணக்கா எறும்பு போயிட்டு இருக்கு, கட்ட எறும்பு. எனக்கு அப்போ ஒரு ஞானோதயம். இந்த லட்சக்கணக்கான கட்டெரும்புல அதுலயும் ஒரு அரசன் எறும்பு, ஒரு ராணி எறும்பு, ஒரு அமைச்சர் எறும்பு, ஒரு அமைச்சர் சபை, சட்ட சபை, மந்திரி எல்லாம் இருந்திருக்கணும். ஆனா நமக்கு தெரியறதில்ல வித்தியாசம். நம்ம நசிக்கதா அது ராஜாவா இருக்கலாம், ராணியா இருக்கலாம், அமைச்சரா இருக்கலாம், சேவகன் எறும்பா கூட இருக்கலாம். நமக்கு என்ன தெரியும்? காலால முதிச்சுட்டு போயிடுறோம். இதுதான் டெஸ்டினி, தலையில இழுத்து நம்ம சொல்றது. அதே மாதிரி ஆண்டவனுடைய கண்ணுக்கு எவன் பெரிய மனுஷன், எவன் சின்ன மனுஷன், எவன் உயர்ந்தவன், எவன் தாழ்ந்தவன், எவன் பிச்சைக்காரன், எவன் பறையன், எவன் பாப்பான். நம்மளுக்கு வேணா மூட பக்தி, மூடத்தனம், இந்த சங்கங்களை சேர்த்து வச்சு செட்டியார் சங்கம், நாடார் சங்கம், இது ஊர் நம்ம நாடு குட்டிச்சவரா போறோம். இதனால இன்னைக்கு நான் பாக்குறேன், நம்ம சச்சங்கத்திலேயே நம்ம ஜாதியை விட்டு இன்னொரு ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டு அழறான். நம்ம அபியாசி, நம்ம பிரிசெப்டர்ஸ். ஜாதி என்ன மதம்? கிறிஸ்துவ மதத்துல நான் பாராட்டக்கூடிய விஷயம் இது உண்டு. இந்த மாதிரி வேறுபாடுகள் கிடையாது. இஸ்லாமிய மதத்துல ரொம்ப பாராட்ட விஷயம் இது. ஜாதி பேதம், மொழி பேதம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு இந்தோனேஷியால இருந்து முசல்மான் வரட்டும், அரேபியால இருந்து ஒரிஜினல் முசல்மான் வரட்டும், ரெண்டும் ஒண்ணு. நம்ம மதத்துல குட்டிச்சவரா போயிட்டு இருக்கோம் இந்துஸ். இன்னைக்கு இந்த ஜாதி வேறுபாடு, மத வேறுபாடு, நாடாருக்குள்ள 16 பிரிவு, பிராமணனுக்குள்ள 28 பிரிவு, செட்டியாருக்குள்ள 16,
யாரா 4 காசு சம்பாதிச்சிருக்கானா, நேர் வழியில சம்பாதிச்சிருக்கானா, இன்னொருத்தனை ஏமாத்தாத சம்பாதிச்சிருக்கானா, பாப்பானும் கிடையாது, பறையனும் கிடையாது. இதுல என்ன பாப்பான், என்ன பறையன்? இதெல்லாம் விட்டு விட்டு இந்த 2 மதங்கள்ல, கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதங்கள்ல ரொம்ப பாராட்ட முடியாத விஷயம். என் தம்பி ஒரு காலத்துல கல்கட்டால படிச்சுட்டு இருக்கிற போது, நாங்கெல்லாம் கிறிஸ்துவ ஸ்கூல்லயே பள்ளி, அவனுக்கு இதுல ரொம்ப ஈடுபாடு ஆகி அவன் கிறிஸ்துவனாக மாறதா, கன்வர்ஷன் ஆகிறதாவே இருந்தது. என்னுடைய சின்ன தம்பி இன்னைக்கு பெங்களூர்ல இருக்கான். எங்க அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். என்னடா இது ஐயங்கார் பையன்? நான் சொன்னேன், ஐயங்கார் பையன்றதுக்கு உனக்கு என்ன இருக்கு? ஏதானே செஞ்சிருக்கியா? வேதம் தெரியுமா? சம்ஸ்கிருதம் தெரியுமா? இல்ல வைஷ்ணவன் மதத்துக்கு ஒட்டி நீ அதானே செஞ்சுட்டு வரியா? பூஜை செய்யறியா? புனஸ்காரம் பண்றியா? இல்ல காத்தால எழுந்து குளிச்சுட்டு சாப்பிடுறியா? நீ என்ன வைஷ்ணவன்? அப்ப எங்க அப்பா சொன்ன, சரி நீ சொல்றதெல்லாம் ரைட்டு தான், இருந்தாலும் விட்டுடுன்னு. என்ன இருந்தாலும் அங்க போய் அவனுக்கு சந்தோஷம் இருந்தது. அங்க கடவுளை பார்த்தா ஆண்டவன் இருக்காருன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கையில முக்தி அடைஞ்சா அடையட்டமே. இப்ப அமெரிக்கால போய் பணம் பண்ணாக்க நம்ம வாண்டான்னு சொல்றோமா? பணம் பண்றதுக்கு அமெரிக்காவுக்கு போலாம், அரேபியாவுக்கு போலாம், தோல் வியாபாரத்தில் ஈடுபடலாம். பார்ப்பான் திண்டுக்கல்ல இருக்க ஒரு பெரிய இது லெதர் மர்ச்சன்ட்ஸ், பிராமின்ஸ், சீனிவாசா டேனரிஸ். பணம் பண்றதுக்கு நம்ம எதுவானா செய்யலாம்னா, மதத்துக்கு மாத்திரம் ஏன் நம்ம ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு மாறக்கூடாது? ஆண்டவன் இந்த கோவில்ல கிடைக்கலன்னா அந்த கோவில்ல ஏன் தாடக்கூடாது? எங்கேயும் கிடைக்கலன்னா இதயத்துல ஏன் தாடக்கூடாது? ஆன்மீகத்தினுடைய தத்துவம், மெடிடேஷனுடைய தத்துவமே இதான். வெளியில தேடாத, வெளியில ஏமாற்றம், வெளியில பல ரூபங்கள்ல இருப்பான் ஆண்டவன், உனக்கு தெரியாது, உன்னால ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியாது. பெரிய பெரிய ரிஷிகள்லாம் ஏமாந்திருக்கா, ஞானிகள் ஏமாந்திருக்கா. 1000 கதைகள் இருக்கு இதுக்கு. எப்படி இப்ப கிருஷ்ண பரமாத்மா ரிஷிகள்லாம் கூட்டுவிட்டு 12 மணிக்கு கிருஷ்ண பரமாத்மா அவரே ராத்திரி சொல்லிவிட்டு காட்டுப்பதி ரூபத்துல வந்தாராம், அடிச்சாங்க. ரிஷிகள், தபஸ்விகள், அவங்களுக்கே தெரியல கடவுள் வரான்னு. அதை அடிச்ச உடனே ஒவ்வொருத்தன் முதுகுலையும் அடிபட்டது. ஏன்னா கடவுள் அடிச்சவனுக்கு எப்படி? அப்பதான் உணர்ந்தாங்க, ஐயோ பரமாத்மா வந்திருக்கான், நம்ம அபச்சாரம் பண்ணிட்டோமே. அதுக்குள்ள தண்ணி ஓடி போச்சு காட்டுக்குள்ள. அதனால இங்க ஏமாற்றம் கிடையாது. வெளியில எல்லா இடத்துலயும் ஏமாற்றம். இங்கதான் கடவுள்ன்றான், திருச்செந்தூருக்கு போனா இதான் கடவுள்ன்றான், காலஹஸ்திக்கு போனா இதான் கடவுள்ன்றான், ஸ்ரீரங்கத்துக்கு போனா இதான் கடவுள்ன்றான். நம்ம மாட்டிட்டு தத்தளிக்க எதுபா கடவுள்ன்றோம். அங்க இருந்து மேல இருந்து அவர் சொல்றாரு, மடையா நெஞ்சில் ஒரு ஆலயம்னு படம் கூட எடுத்துட்டே நீ, உனக்கே இன்னும் உணர்ச்சி இல்லையா? மூடா 10 கோடி ரூபாய் சம்பாதிச்ச அந்த பணத்தை எடுத்துட்டு நீயானு உன்னோட மனசுல பார்த்திருக்கியா என்னன்னு கேட்கிறார். யாரா இருப்பான்? அழகப்ப செட்டியார், நாகப்ப செட்டியார். யாரா கதை வசனம்? கருணாநிதி. காவியம் செத்து போட்டான கவி கண்ணதாசன். எல்லாரும் எழுதி விடுறா, படத்தை பிடிச்சு விடுறா, ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ணியாச்சு, பாடுறவன் பாடியாச்சு, வச்சனம் பேசியாச்சு, பணம் பண்றவன் பணம் பண்ணிட்டு போயாச்சு. இன்னும் இங்க திரும்பி பார்த்தோம் ஒத்த கூட இல்ல. கண்ணதாசன் நம்ம இது சஹஜ்மார்க்கத்தை பத்தி இந்த அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற ஒரு இதுல 2 தரம் எழுதியிருக்கார். எங்க ஃபாதர் அவருக்கு போன் பண்ணார். அன்னைக்கு நல்லா புல் கண்ணதாசன், எப்பவுமே புல் தான் பாவம். அவர் சொன்னாரா, ஆமாங்க நான் வரணும்னு விரும்புறேன், ஆனா என் பழக்க வழக்கங்கள் விட மாட்டேன்றது. எங்க அப்பா சொன்னார், பழக்க வழக்கம் இருக்கட்டும், நீ கையிலேயே விஸ்கி எடுத்துட்டு வாங்கி பாத்துக்கலாம். வரல. ஏன்னா உள்ளுக்குள்ள இந்த பயம், ஐயோ நான் இப்படிலாம் செஞ்சு விட்டேனே, இந்த கடவுள் முகத்துல நான் எப்படி முழிக்கிறதுன்னு ஒரு பயம். பாபி பாப்பி பாப்பி தான், இதுதான் பாவம். இப்ப குழந்தை வெளியில போய் விளையாடுறது, புது சட்டை போட்டு அனுப்பிச்சிருக்குங்க, மண்ணில விழுந்து எல்லாம் ஷேர் ஆயிடுது. ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தா பயம் இல்லாம அம்மா மடியில ஏறி உட்காரு. அம்மா அதை முத்தம் கொடுத்து சட்டை மாட்டி விடுறா. சனின்னு அப்பா பூஜா வாங்கிட்டு இருக்கா, ஆபீஸ்ல வரத்துக்குள்ள மாத்தி விடுறா, இல்லாட்டா அவர் கத்து வருன்றான். ஆனா 5 வயசு ஆயிடுச்சுன்னா இதுக்கு ஒரு சுய உணர்ச்சி விடுறது. ஐயோ சட்டை அழுக்கா போச்சே, நான் இப்ப வீட்டுக்கு போனா என்ன நடக்கும்? அதனால செல்ஃப் கான்சியஸ்னஸ் தான் நமக்கு பிக்கெஸ்ட் எனிமி. விரோதியும் தான் மனுஷனுக்கு, மனித இனத்துக்கு செல்ஃப் கான்சியஸ்னஸ். ஃப்ரீயா சுதந்திரமா அந்த இருந்த குழந்தை அழுக்கோ, காலில் சாணி, கையில மண்ணு, தலையில மணல், ஆத்து மணல்,
இத்தனை வச்சு இந்த குழந்தை வருது, அம்மா எடுத்து முத்தம் கொடுக்குறான், அப்பா வந்து சரி 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 இன்னைக்கு சீக்கிரம் சொக்காய மாத்துன்றான். 5 வயசாச்சுன்னா ஏன் இந்த வேறுபாடு வந்து விடுறது? அதனால என்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல, அனுபவத்துல சின்னுனா சின்னுன்னு ஒண்ணும் கிடையாது. நம்ம எதை சின்னுன்னு எண்ணறமோ அதுதான் சின். ஒண்ணு இல்ல, இன்னொருத்தர் வேலையில போட்டுக்கிற பாதாம் அல்வா எடுத்து சாப்பிட்டு ஐயோ நான் திருடிவிட்டேன்னா நான் திருடன். என்ன சார் பாதாம் அல்வா அவன் சாப்பிட்டா நான் சாப்பிட்டா என்னன்னா அதுல ஒண்ணும் பாவம் கிடையாது. இத வந்து கிறிஸ்துவ மதத்துல இந்த ஃபால், ஒரிஜினல் ஃபால் ஆடம் அண்ட் ஈவ் சொல்லி ஒரு கதை இருக்கு. அதாவது அவங்க வந்து ஒரு சொர்க்கா லோகத்துல மாதிரி இந்த லோகம் வச்சுப்போமே வாழ்ந்துட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் மேன் அண்ட் ஃபர்ஸ்ட் உமன். அப்ப வந்து ஆப்பிள் இந்த ஈவ் வந்து டெம்ப் பண்ணிட்டு ஒரு சர்ப்பம் அதுல இருந்து விழுந்தாங்க. அதுல இருந்து மனுஷ ஜாதியே பரம்பரையா வளர்ந்துட்டு வரதுன்னு ஒரு கதை. அதுல ஒரு விஷயத்தை இவாளே கவனிக்கிறது இல்லை. இப்போ அதுல என்ன சொல்றான்னா, he ate of the fruit of the tree of knowledge of good and evil அப்படின்ற. அதாவது எப்போல இருந்து நல்லது கெட்டதுன்ற ஒரு வேறுபாடு மனசுல ஏற்பட்டதோ, பாவம் புண்ணியம்ன்ற ஒரு வேறுபாடு மனசுல ஏற்பட்டதோ, அன்னியிலிருந்து தான் பாவமே உருவாச்சுது. அதுக்கு முன்ன பாவம் கிடையாது. மிருகங்களுக்கு பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. பறவைகளுக்கு பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. மனுஷனுக்கு மாத்திரம் எங்க இருந்து புண்ணியமும் பாவமும் வந்தது? அதனால நம்ம செயல்முறையில எதுவும் புண்ணியமும் கிடையாது, பாப்பமும் கிடையாது, மனசில் தான் இருக்கு. நான் என்னப்பா பாப்பா இந்த பசங்கள்லாம் வந்து சந்தியாவந்தனம் பண்ணிச்சா மனசா வாச்சா ஹஸ்தாபியாம்னு மந்திரத்தை சொல்றான். அந்த மனசை தான் இங்க கண்ட்ரோல் பண்ணி ரெகுலேட் பண்ணி அதுக்கு ஒரு பியூரிட்டி கொடுத்து ஒரு தூய்மை உண்டாக்கி, நான் செய்யறது என் சக்திக்கு அப்பால் பட்டு, என் சக்தியை மீறிடு. நான் பூர்வ சம்ஸ்காரம் வந்து ஆட்டி வைக்கிற ஒரு பொம்மை மாதிரி நான் ஆடிட்டு இருக்கேன். ஆண்டவா இது என்னை சேர்ந்ததில்லை, என்னை ஒட்டினதில்லை. அன்னைக்கு செஞ்சதுக்கு இன்னைக்கு என்ன வந்து நீ வந்து தூஷிக்காத, கொடுமைப்படுத்தாத, தண்டனை கொடுக்காத. நான் செஞ்சது நல்லதும் இல்லை, நான் செஞ்சது கெடுதலும் இல்லை. செஞ்சது செயல்முறையில செயல்முறை கர்மம். இதை மீறி என்ன எடுத்துட்டு போ, இதை மீறி என்ன தூக்கி செல்லு. ஏன்னா இங்க இருக்கிற வரைக்கும் இதுக்கும் அதுக்கும் நான் நடுவில் தத்தரிக்கணும். எப்படி 2 ஆத்தக்கரைக்கு நடுவில் ஆறு ஓடுறதோ, ஒரு கரைக்கு ஒரு ஆத்துக்கு ஒரு கரைன்னு இருக்க முடியாது, 2 கரை இருந்தே ஆகணும். அது கட்டுப்பாடு. எவ்வளவுதான் வந்து கொள்ளடம் வந்து சிதம்பரத்தில் ஓடினாலும் 4 மைல், அதுவும் ஒரு பந்தம் தானே. இக்கரைக்கு அக்கறைக்கு நடுவில் நடி ஓடிட்டு இருக்கு. நம்ம அத மாதிரி சுக்கத்துக்கும் துக்கத்துக்கும் நடுவில், சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் நடுவில், நல்லதுக்கும் கெட்டத்துக்கும் நடுவில் நம்ம மாட்டின்னு தத்தளிக்கணும். 2 பந்தங்கள். இது ஜெயிலினுடைய ஒரு சிவர் தான், இது ஜெயிலினுடைய இன்னொரு சிவர். ஏன்னா நான் நல்லது செய்யறேன் சார்னா சிறைச்சாலையில இந்த சிவத்தில் ஓட்டிட்டு இருக்கான் ஒருத்தன். ஐயோ நான் பாவின்றவன் சிறைச்சாலையில இந்த சிவத்தில் ஓட்டிட்டு இருக்கான். இவன்ல எவன் சிறப்பானவன், எவன் சிறந்தவன், எவன் மேதாவி? 2 பேரும் பாப்பி. இவன் நான் சத்தியம் பண்ணவன் ஒரு பாப்பி, அவன் நான் சத்தியம் செய்யலன்ற ஒரு பாப்பி. அதனாலதான் பகவத்கீதையில சொல்றா, சுக்க துக்கம் எல்லாத்தையும் விட்டு தொலை. வேதத்திலேயே இருக்கு, எல்லாத்தையும் விட்டு தொலை. நல்லது கெட்டதுன்றது கிடையாது. சூரியன் இருக்கிற வரைக்கும் நிழல், நல்லவன் இருக்கிற வரைக்கும் கெட்டவன். ஒரு சமுதாயத்துல நல்லவன் கெட்டவன் வேறுபாடு இல்லாத சமுதாயத்துல எவன் நல்லவன் எவன் கெட்டவன், எல்லாரும் 5 அடி ஒரு அங்குலம்னு ஒரு சொசைட்டி வந்து விட்டனா அதுல உயர்ந்தவன் யாரு, குள்ளன் யாரு? ஒரு குள்ள மரம்னா ஒரு வசந்தமான மரம் இருந்தா தானே அது குள்ள மரம் சொல்ல முடியும். ஒன்னோட ஒண்ணு இனத்தை பேசுற போதுதான் நமக்கு இந்த வேறுபாடு எல்லாம் ஏற்படுறது. எல்லாருக்கும் 100 ரூபாய் சம்பளம். இந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ்ல இது வந்து ட்ரை பண்ணி பார்த்தா சக்சீட் ஆகல. ஏன்னா மைண்ட்ல அப்படியும் பேதம் இருக்கு. எல்லாருக்கும் 100 ரூபாய் சம்பளம் கொடுத்தா ஒருத்தனுக்கு 2 குழந்தை, ஒருத்தனுக்கு 3 குழந்தை. இப்ப இவன் அவன் முதலாளி. ஈக்குவாலிட்டி எப்படி வரும்னா, பேர் மாற்றத்தினால வராது, மதத்தை விட்டு இன்னொரு மதம் போறதுனால வராது. எல்லாத்தையும் விட்டு நீதான். இப்ப பிளேன்ல எல்லாரும் போறோம், அந்த பிளேன் எங்க போறதோ எல்லாரும் அங்கதான் போறோம். அதுல பணக்காரனும் உட்காடுறான், ஏழையும் உட்காடுறான், சாதுகளும் உட்காடுறா, செயின்ஸும் உட்காடுறா, பிச்சைக்காரன் உட்காடுறா, பணம் இருந்தா. ஆனா எல்லாரும் பிளேன். அதே மாதிரி சகஜ மார்க்கத்துல இந்த பிளேன்ல நம்ம எல்லாரும் இப்ப உட்கார்ந்துருக்கோம். இதுல இருக்கிறவா எல்லாம் ஒரே லட்சியத்தை நோக்கி செல்றவா. நம்ம ஏன் ஒன்னா உட்கார்ந்துருக்கோம்னா எல்லாருக்கும் ஒரே லட்சியம்.
ஒரே நம்பிக்கையை பிடிச்சிட்டு ஒரே மாஸ்டர் பிடிச்சிட்டு நம்ம உட்கார்ந்துருக்கோம். அதனால நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஒற்றுமை, இந்த ஒற்றுமை போதுமா அப்படின்னா என்னுடைய அபிப்பிராயத்துல போராது. ஏன்னா இந்த ஒரு சூப்பர்ஃபிஷியல் ஒற்றுமையை வச்சுட்டு நம்ம இன்னும் இந்த ஜாதி மத பேதங்களை பாராட்டிட்டு, சார் எனக்கு பொண்ணு இருக்கா, செட்டியாரா இருந்தா தேவையில்ல, அபியாசியா இருந்தா ரொம்ப நைஸ், ஆனா செட்டியார் அபியாசியா பாருங்க. ஐயர்மார் சார் என் பொண்ணுக்கு இந்த கல்யாணம் ஆல, அபியாசியா இருக்கட்டும் சார், இல்லாட்டா நாளைக்கு பாவம் இந்த பொண்ணு மெடிடேஷன் பண்ண முடியாம போயிட்டு என்ன பண்றது, நல்ல அபியாசியா இருக்கான் உத்தரப்பிரதேசத்துல, ஐயராவே இருந்தா தேவையில்ல சார், ஐயர் அபியாசி இல்லையா அப்படின்னா இது எப்படின்னா இருக்கா, சர்ச்சில் போய் கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு ஹிந்து கிறிஸ்டியன் இல்லையோ உங்க சபையில அப்படின்னாக்கா, ஹிந்து கிறிஸ்டியன்னா என்ன, முன்ன ஹிந்து ஆகணும் இன்னைக்கு கிறிஸ்டியன் ஆயிட்டோம். நாடார் கிறிஸ்டியன் ஹிந்து கிறிஸ்டியன் பாய் கல்யாணம் பண்ணி கூடாது, அந்த ஜாதியில் அது கிடையாது. பாராட்டத்தக்க விஷயம் திருப்பி திருப்பி நான் சொல்லத்துக்கு கடமைப்பட்டவன். கிறிஸ்டியன்ஸுக்குள்ள நீ இதுக்கு முன்ன என்னவா இருந்த, ஐயோ நீ நாடாராவா இருந்த, வேண்டாம், ஐயர் மாதிரி யாரான்னு கிறிஸ்டியனா மாதிரி இருந்த வாழைய பாருங்க கொஞ்சம் எனக்கு அப்படின்னு மதர் சிஸ்டர் மேரிட்டு போய் கேட்டா, சிஸ்டர் மேரிட்டு சொல்லுவாங்க, ஏன்பா இங்க கூட இன்னும் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கியா, கேட்க மாட்டாங்க. நம்ம சச்சங்கத்துல ஏன் இருக்கு இல்ல சார், சொசைட்டில அப்புறம் நாளைக்கு சொசைட்டில சொல்லட்டுமே, அது என்ன பார்ப்பேன் என்ன சொல்றாங்க. நானும் ஒரு 25 வருஷம் காலமா இப்ப ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கேன், இன்னும் ஒருத்தரை என்ன சுட்டி காட்டி அவன் மடையன்னு சொன்னதில்லை. என்ன சார் பிராமணன் நான் பிறந்து இன்னைக்கு ஒரு தாடி கட்டி நம்ம ஒரு துள்ளுக்கனோட போயிட்டு இருக்கேன்னு ஒருத்தர் கேட்டதில்லை. நான் எல்லாரும் கேட்கறது, இப்போ பொண்ணு காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டானே நீங்க தான் தடுக்க முடியறதோ, தள்ளெழுத்து போய் அவளை அகாதம் பண்ணு சொல்லிவிட்டு நீங்க கல்யாணம் பண்ணி விட்டுருங்க இல்லையா. விரும்பி செய்யலான்றத விரும்பாம ஏன் செய்யக்கூடாது, நம்ம ஏன் போர்ஸ் பண்ணணும். லாலாஜி சொல்லிவிட்டார், ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும் இந்த மாதிரி பேசுறவா ஆஹாஹா எப்பேற்பட்ட லாலாஜி, எப்பேற்பட்ட மகான், இது வரைக்கும் அவதரிக்காத ஒரு மகான் இன்னைக்கு அவதரிச்சிருக்காரு சொல்லிவிட்டு அவர் 3 கருத்து சொல்லியிருக்கார். அபியாசிகளுக்குள்ள திருமணம் ஏற்படணும் முதல் கருத்து, விதவைகளுக்கு மறுபடியும் புனர் விவாகம் செய்து வைக்கணும் 2வது கருத்து, 3வது எனக்கு ஞாபகம் இல்லை, பரவாயில்ல. இது 2 நம்ம ஒத்துக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கமா. நம்ம என்ன சஹஜ்மார்கி யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். நீ என்னடா சஹஜ்மார்கின்னு ஒருத்த கேட்டாக்க, தியானம் பண்றதுன்னா போருமா, மாஸ்டர் படத்தை வீட்டுல தொங்க விட்டா போருமா, இல்ல அதுல உள்ள புகுந்து ஆழத்து வரைக்கும் போய் இந்த கருத்துகள் அத்தனையும் நான் ஏத்துக்கிறதுக்கு தயார். ஏன்னா இதனாலதான் சமுதாயத்துல ஒரு மாறுதல் ஏற்படும். நாளைக்கு இன்னொரு புனர் சமுதாயம் ஏற்படுத்தி அதுல ஜாதி மத பேதம் கிடையாது, மொழி பேதம் இல்லாத ஒரு சமுதாயம் ஏற்படணும்னா நம்ம முதல்ல மாறணும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா? அந்த மாறுதல்ல நீங்க ஈடுபடுறதுக்கு தயாரா? அதுல ஈடுபட விரும்பாதவன் சஹஜ் மார்கி அல்ல. இத நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அது எப்படி சார் நீங்க சொல்லலாம்னா எனக்கு சொல்றதுக்கு அதிகாரம் உண்டு. புஸ்தகங்கள் எல்லாம் படிங்கோ, பாபுஜி சொன்னார், லாலாஜி சொன்னார். அதுக்கப்புறம் நீங்களே ஒரு தீர்மானத்துக்கு வாங்கோ, நீங்க சஹஜ் மார்கியா இல்லையா. கேவலம் ஒரு மதத்தை சேர்ந்தவா, ஒரு ஒத்துமை, ஒரு வேறுபாடற்ற வாழ்வு, நம்ம ஆஹா இதை விட இன்னும் சிறப்பான ஒரு மார்க்கம் கிடையாது, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் இதை தேடி எடுத்து லாலாஜி அதை பாபுஜி சிறப்பான ஒரு அமைப்பு கொடுத்து நம்ம அதை பழக்கி கொண்டிருக்கோம்னாக்க இன்னும் அந்த சத்தியம் வரலையே, அந்த நம்பிக்கை வரலையே. நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாதவன் எப்படி பக்தன் ஆக முடியும்? பக்தி இல்லாதவன் எப்படி மார்க்கத்தில் பிரவேசிக்க முடியும்? மார்க்கத்தில் நடக்கிறத விட்டுருங்க, மார்க்கத்தில் பிரவேசிப்பது எப்படி? அப்ப நான் எங்க இருக்கேன்னா அங்கே இருக்காய், எது எது எங்க எங்க இருக்கணுமோ அங்க எங்க இருக்கு அப்படின்னு சொல்லத்தான் வேண்டும். அதனால இந்த சில பேர் சொல்லுவா, ஆஹா இவர் ராமச்சந்திரா மிஷன் வளரணும்னு சொல்றாரு. ராமச்சந்திரா மிஷன் வளரட்டும், வளராம போட்டோம், அதை பத்தி எனக்கு அக்கறை கிடையாது. நீங்க வளரணும். இப்ப கப்பல் ஓடுறதுன்னா பிரயாணிகளுக்காக கப்பல் ஓடுறது. வெறும் கப்பல் குடிக்க நடிக்க போயிட்டு சிரிப்பான். என்னடா பண்றது, கப்பல் உள்ள ஒத்துரம் இல்லையான்னு எதுக்கு சாமி? சுதந்திரமா போயிட்டு வாட்டில ஆயா போயிட்டு வந்துட்டு எங்க போறது, எங்க போனா சாமி,
ஏதோ கப்பல் போயிட்டு இருக்கு சமுதிரத்துல உல்லாசமா, நீ ஏண்டா போல? நம்ம கெட்டத்துக்கு சாமி இதெல்லாம். எனக்கு காத்தடிக்கும், புயல் வரும், சுறா மீன்றாங்க, காத்துல அடிச்சு போட்டு விட்டு அதுக்கு சுறா மீன் வாயில வரத்துக்காக அவன் பிறந்திருக்கேன், நம்ம இங்கே இருப்போம் அமைதியா அப்படின்னு. இது என்ன பிரயாணம், என்ன வாழ்க்கை, என்ன நம்பிக்கை, எந்த குரு, எவன் சீடம்? அதனால அத்தனை பேர் அவ மனசை தொட்டு மறுபடியும் யார் அபியாசி நம்ம தீர்மானம் பண்ணிட்டு அடுத்த தடவை நம்ம சம்பிக்கச்ச சாமி நான் அபியாசி அப்படின்னு யாரு வராடோ அவளுக்கு தனி சிட்டி. நன்றி.